ஹாய் எவரிபடி. உலக செலிபிரிட்டி வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போக முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் அப்படின்னு தலைவரே பாடியிருக்காங்க. இப்போ அந்த ஒரு வெளிப்பாடு தான் உலகத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரை அவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாம ஆட்களே கிடையாது. உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு செலிபிரிட்டி அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களையும் சரி அவரையும் சரி அவங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. இன்னைக்கு பைத்தியக்காரன் சொன்னவங்களை அவர் மேல பைத்தியமாக்க வச்சிருக்காரு. இதுதான் அவருடைய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கருப்பு நிறம் ஹீரோவா நடிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவருடைய காந்த சக்தியால எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்திருக்காரு. உலக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கருப்புடா அப்படின்னு சொன்னவங்களை கருப்புடா, நெருங்குடா, நெருப்புடா அப்படின்னு தெரிக்க விட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். எல்லாருக்கும் தெரியும், கலைஞானம் அவர்கள் போயிட்டு கமலஹாசன் கிட்ட சொல்லக்குள்ள கதையை சொல்லிட்டு இதுல யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கமலஹாசன் சொன்ன பதில் அந்த கருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா கருப்பு அப்படின்றத எல்லாரும் அங்க சுட்டி காட்டினாங்க. இவங்க மட்டும் இல்ல, சில ஹீரோயின்களும் சுட்டி காட்டினாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு எல்லா ஹீரோயினும் அவர் கூட நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய காந்த சக்தி, அவருக்குள்ள இருக்கிற ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திராவில மட்டும் இல்ல, கேரளாவில மட்டும் இல்ல, ஏன் நார்த் இந்தியாவில இல்ல, எல்லா இடத்துலயும் தலைவருடைய புகழ் ஓங்கி இருக்கு. ஏன் ஜப்பான் எடுத்துங்க, யூகே எடுத்துங்க, அமெரிக்கா எடுத்துங்க, சிங்கப்பூர் எடுத்துங்க, மலேசியா, எந்த நாட்டுக்கு போங்க, பிரான்ஸ், எந்த நாட்டுக்கு போங்க, தலைவரை தெரியாம ஆட்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் தலைவருடைய படங்களை கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இப்போ ஒரு சர்வே கூட எடுத்திருந்தாங்க. எல்லாமே போயிட்டு கேட்குறாங்க. இந்த போட்டோவை காட்டி எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தெரியுமே இவர் ரஜினிகாந்த், இவர் படம் நான் பார்த்துருக்கேனே, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் தலைவருடைய மேஜிக். இன்னைக்கு கூட நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, தலைவர் அப்படின்னு போட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய போட்டோ தான் வரும். இதான் உண்மை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்து, அதுல பாத்தீங்கன்னா உலக லெஜெண்டுகள் அந்த போட்டோலாம் வந்துட்டு இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய போட்டோவும் அதுல வந்துச்சு. அது இந்தியாவிலேயே நம்ம தலைவருடைய போட்டோ வந்துச்சு அப்படின்னக்குள்ள ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு சிம்பிளிசிட்டி, எளிமையா போறாரு அப்படின்னாக்கா உண்மையிலுமே அவரை நீங்க கொண்டாட தேவையில்ல. அவரை மனசை புண்படுத்தாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவரு இன்னைக்கு தமிழ் சினிமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவரு தான். இன்னைக்கு உலக அளவுல மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காரு. நீங்க அவரை கொண்டாட தேவையில்ல, அவரை பாராட்ட தேவையில்ல, அவரை புண்படுத்தாதீங்க. நான் பார்த்த வியந்த அந்த வீடியோ இதோ உங்களுக்காக. உலகத்துல இருக்கிற அத்தனை பேர், நிறைய பேர் அந்த செலிபிரிட்டியில வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்றது அது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருந்தது அண்ணாமலை படம். அதுல பாத்தீங்கன்னா தலைவருக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. இவங்க இப்போ ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அண்ணாமலை படத்துல நடந்த அந்த அற்புத நிகழ்வுகளை அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகக்குள்ள அவங்களுக்கு அந்த கார்ல, இவங்க பைக்ல வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட. அப்ப தலைவர் வேகமா கார் நிறுத்துவாரு. உடனே குடுகுடுன்னு அவங்க தலைவர் கார்ல ஏறணும். அப்ப அவங்களுக்கு அந்த முன்கூட்டியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையாம். தலைவர் காரை நிறுத்தி ஹார்ன் அடிச்சதும் குடுகுடுன்னு ஏறிக்கிட்டாங்களாம். ஆனா அதை நினைக்கக்குள்ள இன்னைக்கும் படபடப்பா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது, எந்த ஒரு டேக்கும் திருப்பி போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க முழு மூச்சா இருந்தாங்களாம். ஏன்னா தலைவருடைய படம் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லைங்க, தலைவர் அவங்கள திட்டி அடிக்கிற போல ஒரு சீனு. அப்போ தலைவர் அடிச்சிட்ட பிறகு திருப்பி கேட்டாராம், இது மாரி உங்களுக்கு வலிச்சுதுங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அவங்க உடனே கேக்குறாங்க, அடி பலம் தானே, உண்மையாலுமே அடிச்சாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவரு சும்மா
கழுத்து தானே பிடிச்சாரு, அது ஸ்ட்ரகிளிங் தான், வேற ஒன்றும் இல்லை, அதனால எனக்கு வலியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவரே வந்து கேட்டாரு, இது மாதிரி உனக்கு வலிச்சுதாம்மா அப்படின்னு. நான் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. அவரு கழுத்து தானே பிடிச்சாரு, ஆக்டிங் தானே, ஒரு ஸ்ட்ரகிளிங் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்பயும் எங்க போனாலும் அண்ணாமலை படத்தை பத்தி கேட்பாங்களாம், நீங்க நடிச்ச அந்த அனுபவம் பத்தி கேட்பாங்களாம். இப்போ அதனாலதான் நீங்க கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கும் தலைவர் கூட நடிச்சிருந்தா அது வரலாற்று சாதனை. எல்லா நடிகர்களும் எதிர்பார்க்கறது தான் தலைவர் கூட ஒரு சின்ன சீன்ல வந்தா போதும் அப்படின்னு. எது எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக லெஜண்ட், அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அண்ணாமலை படத்துல நடிச்ச நடிகை அவங்க தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த 2 தகவல்களை உங்களுக்கு பிடித்ததான எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.